தாவேகா வெற்றி பெற்ற பிறகே அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டு தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாருமே வந்து இந்த பக்கம் தாவேகால வந்து இணைந்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் அங்க ராஜினாமா பண்ணிட்டு இங்க வரதை பார்த்தோம். இப்போ சமீபமா இப்ப சி விஜயபாஸ்கர் மட்டும் இல்லாம எம்ஆர் விஜயபாஸ்கர் ரெண்டு விஜயபாஸ்கருமே இப்போ வந்து தாவேகால வந்து இணைஞ்சிருக்காங்க. அப்படி இவர்கள் வந்து தாவேகால வந்து இணைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவங்க மேல வந்து ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் கூறி வருகிறார்கள். ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தேர்தலுக்கு முன்னாடியே வந்து தாவேகா கூட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி நாங்க வற்புறுத்தினோம். தாவேகா அப்போ மறுத்துட்டார் அவரு. அதுக்கப்புறம் இப்ப தாவேகா ஜெயிச்சதுக்கு அப்புறமாவது நாம அவங்களோட கூட்டணி போனோம். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்கிறார் விஜய். அவர் மக்களுடைய மனசுல இன்னைக்கு இடம் பெற்றிருக்கிறவர் அவர் தான். அதனால நம்ம வந்து அங்க தாவேகாக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னோம். ஆனா அவர் வந்து மறுத்துட்டாரு. ஆனா அதற்கு மாறாக அவர் வந்து எம்ஜிஆரால் எது வந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டப்பட்டதோ அந்த திமுகவோட போயிட்டு கூட்டணி வைப்பதற்காக முயற்சி செய்தார். கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்காக முயற்சி செய்தார். அதுல வந்து எங்களுக்கு யாருக்கும் வந்து உடன்பாடு இல்லை. அதை நம்ம சொன்னதுக்கு அப்புறமும் அவர் அது ரொம்ப கட்டாயப்படுத்தினார். இந்த காரணங்களாலதான் நாங்க எல்லாரும் வெளியில வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுட்டு இப்ப அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழக மனசுல வந்து யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களோட கூட்டணி நம்ம இருந்து அதை பலப்படுத்துவதுதான் நம்மளுடைய இதுவா இருக்கணும். இது வந்து செய்ய தவறிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு முடிச்சிருக்காங்க. அதிமுக முடிய போற ஒரு விஷயம். அட்லீஸ்ட் தினகரனாவது அவர் கையில் அந்த கட்சி இருந்தால் அந்த கட்சி ஏதோ காப்பாற்றப்பட்டாவது இருந்திருக்கும். அதனால அது இன்னைக்கு அந்த கட்சி இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இனிமேல் அடுத்த தேர்தலில் அது ஒரு போர்ட்டன்ட் ஃபோர்ஸாக இருக்க போவதில்லை என்பது உறுதியான விஷயம். எடப்பாடி சூப்பராக அதுக்கு ஒரு மூடு விழாவை நடத்தி விட்டார். இப்போ கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவர்களெல்லாம் போனதுனால் கட்சிக்காரர்களெல்லாம் சந்தோஷம் அடைந்து விட்டார்கள், எதிரிகள் எல்லாம் போய்விட்டார்கள்னு. சொந்த கட்சிக்காரனை எதிரியாக பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவரால் எப்படி அந்த கட்சியை வந்து அவர் எப்படி நடத்தியிருப்பாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதனால இது ஒரு சிங்கிங் ஷிப்பு, அவ்வளோதான். அதில் வந்து இதில் நம்ம வந்து பெருசாக சொல்வதற்கு இல்லை. ரெண்டாவது, இந்த போனவங்கள்லாம் ஏதோ இந்த சிங்கிங் ஷிப்புனால நான் இங்கே போக போகிறாங்கங்கிறதல்ல. இவர்கள் மேலெல்லாம் பலர் மேலே கேஸ் இருக்கு. இப்போ இந்த கேஸில் இருந்தெல்லாம் இப்போ இவங்க வந்து காப்பாற்றப்பட வேண்டும். அதனால இப்போ இவங்கள்லாம் வசமாக அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தப்பணுங்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கும். இவங்கெல்லாம் அவங்க இதெல்லாம் திருப்பி மந்திரியாக்க போகிறதோ ஒன்றும் கிடையாதுங்கக்கூடியது அவங்களுக்கும் தெரியும். சரி, அப்படியே ஆக்காட்டா கூட இருக்கிற கேஸை நீங்கள் கழட்டி விட்டால் நாங்கள் எங்களுக்கு சம்பாதிக்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மட்டும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிட போகிறாங்க. அதனால இதில் வந்து அவங்களுக்குள்ள அந்த கால்குலேஷனும் நம்ம இதில் கவனிக்கணும். அடுத்தது என்ன, இப்போ திருப்பி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து இன்றைக்கி பொலிட்டிக்கலி எது இவங்களுக்கு வந்து கண்டியூசிவான ஒரு பார்ட்டின்னு பார்க்கும்போது போகிறாங்க. மக்கள் ஆதரவு இவர்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் அதை வலுப்படுத்த வேண்டும்னு. ஏண்டா இதே நேரத்தில் மக்கள் ஆதரவு வந்த நேரத்தில் நீ திமுக வலுப்படுத்த போனியா? இல்லை. ஸோ அதனால வந்து இது வந்து மக்கள் ஆதரவுங்கக்கூடியதெல்லாம் இன்னைக்கு ஒரு கட்சியை விட்டு நம்ம போகும்போது அந்த கட்சியை பெருமையாக ஒரு 4 வார்த்தை பேசணும் இல்லை. ஸோ அதுக்காக வேண்டி பேசக்கூடிய ஒரு 4 வார்த்தையாக பார்க்கிறேனே தவிர நான் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கல. அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, கோபமே இல்லாமல், அதாவது அதிமுக கேடருக்கு பெரிய கோபமும் வராம கொஞ்சமா அதிமுகவை கரைச்சு தன் பக்கம் இழுப்புறது ஒண்ணு. ரெண்டாவது, கூட்டணி கட்சியெல்லாம் கழட்டி விட்டு தனி தாவேகா ஆட்சியை கொண்டு வரணும். இது வந்து விஜய்க்குள்ள அணியின் கேல்குலேஷன். விஜய் கேல்குலேஷன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்தளவு ஒரு சிந்திக்கக்கூடிய திறன் உள்ளவர் மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா ஒரு சிஎம் ஆஃபீஸில் வந்து எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளும் இன்னொருத்தரும் சிஎம் ஃபைலெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கக்கூடிய நிலைமை இருக்கும்போது, அதனால் இவ்வளோ தூரம் அவர் யோசிச்செல்லாம் அவர் பண்ணுவாரான்னு தெரியாது. அவருக்காக செய்யக்கூடியவர்கள். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு எவ்வளவு சீட்டு தேவையோ அந்த சீட்டு வர பலரை வந்து இவங்க கொஞ்சமாக ரிசைன் பண்ண வைக்கிறது. ஒரேடியாக ரிசைன் பண்ணாமல் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சமாக போயாச்சுன்னா தான். இப்போ சப்போஸ் இப்போ பை எலெக்ஷன் வருது, பை எலெக்ஷன் வரும்போது அதிமுக திமுக சேர்ந்து காமன் கேண்டிடேட்னு போட்டாச்சுன்னா அது இந்த 2 கட்சியும் சேர்ந்து ரேலி பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும்.
அதை வந்து ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும். அதே நேரத்தில் எடப்பாடிங்கக்கூடிய பிம்பத்தை ஒன்று சுக்கு நூறாக்கணும். உள்ளிருந்தே அதிமுகவை சிதைக்கணும். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து தனியாக வந்து இது பண்ணணும். அப்போ விஜயபாஸ்கருக்கு சீட்டு கொடுக்க வேண்டாங்கிற தேவை கூட அவருக்கு வராது. ஸோ தாவேக்கா சேர்ந்து இப்போ ரிசைன் பண்ண அவ்வளோ எம்பிக்கு நம்ம ஏன் சீட்டு கொடுக்கணும், நம்மளே நம்ம விட்டு ஜெயிச்சுட்டு போகலாமே, அந்த ஒரு நிலைமைக்கும் கொண்டு வரணும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சமாக அதிமுகவை கரைச்சி அதை திருப்பி எழும்ப விடாமல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம். இந்த இடத்துல தான் அண்ணாமலையை விட விஜய் உயர்ந்து நிற்கிறார். நான் என்றைக்குமே நான் சொல்லக்கூடியது கழகங்கள் இல்லா தமிழகம் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கக்கூடியது எனது கருத்து ஆரம்பத்திலிருந்து. அதனால தான் இந்த 2024 வந்து அண்ணாமலையை ஆதரித்து நான் பேசின ஒரு காரணம் அதுதான், முக்கியமான காரணம் தான். என்ன 2 மூதேவியும் இல்லாமல் வந்து எலெக்ஷன் நிற்கிறார் அப்படிங்கிறது. இப்போ எப்படி இவர் பண்றார் பாருங்க. விஜய் கலைஞரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அம்மா ஜெயலலிதாங்கிறார். எம்ஜிஆர் எங்களது தலைவர், மக்கள் தலைவர் அப்படிங்கிறார். எதெல்லாம் ஓட்டு ரிட்டைனிங் ஃபேக்டரா ஏடிஎம்கேக்கு இருக்கோ அதை எதையுமே அவர் டச் பண்ணல. அதே நேரத்தில் ஏடிஎம்கேயோட நெகட்டிவ் ஃபேக்டர் யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி. அதை மட்டும்தான் டச் பண்ற. அது அவர் பண்ணல, அதிமுக காரங்களை வச்சு அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, டைரக்டாவே வந்து ஏடிஎம்கேயோட பைண்டிங் ஃபேக்டரா இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை கை வைக்கிறார். ஸோ புத்திசாலித்தனமா இப்போ அதிமுகவை உடைக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்லலாம்னா அந்த ஒரு ட்ரிகரை அவரை லூஸ் பண்ணிட்டார். இதை இன்னைக்கு விஜய் வந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ வந்து ஜெயலலிதாவை ஞாபகம் வச்சுக்கிறாங்க, மறந்துட்டாங்க, என்னதான் இருந்தாலும் ஜெயலலிதாக்குன்னு சொல்லி ஒரு அந்த கோர் அதிமுக காரங்களுக்கு ஒரு இது இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா எம்ஜிஆர் பிரின்சிபிள், ஜெயலலிதா பிரின்சிபிள் எல்லாமே என்னோட பிரின்சிபிள் தான். இல்லை குற்றவாளி யார்? எடப்பாடி. ஏன்னா அந்த ஆள் திமுகவோட சேர போனா, உங்களுக்கு துரோகம் பண்ணா. இப்போ இதுதான் அதிமுக கேடர்கிட்ட கீழே போகும். இதனால் இப்போ என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா அண்ணாமலையின் இந்த தவறான ஒரு இதனால அதிமுகவை பிஜேபி முழுங்கக்கூடிய சந்தர்ப்பம் போச்சு. இல்லைன்னா அதிமுகவை பிஜேபி முழுங்கி இருக்கணும். இன்னைக்கு அதை விஜய் கொஞ்சம் வெற்றிகரமாக செய்திருக்கிறார்னு தான் நான் பார்க்குறேன். அதனால இதை பற்றி பலர் இன்னைக்கு கம்யூனிஸ்ட்காரங்க கூட இதில் என்ன தப்பு இருக்குது, ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சி பலர் இப்படி செய்கிறார்கள்னு கம்யூனிஸ்ட் இதுக்கு ஒரு நியாயப்படுத்தியிருக்கான். இதே கம்யூனிஸ்ட் வந்து வேற கட்சிக்காரங்கள்லாம் ரிசைன் பண்ணிட்டு பிஜேபிக்கு போகும்போது என்னெல்லாம் பேசினாங்கன்னு நமக்கு தெரியும். ஆபரேஷன் லோட்டஸ், ஆமா, என்னெல்லாம் பேசினாங்க. ஏன்டா இப்போ இதை சொல்ல வேண்டியதுதானே, ஆபரேஷன் விசில்னு. ஆபரேஷன் ஏதாவது ஒரு பய அதை பத்தி எழுதுனானா? ஒரு பய எழுதல் இல்லை. அது மட்டும் இல்லாம இப்ப என்னடான்னா தாவேக்கா தலைமையில தனி இவங்க ஒரு கூட்டணி வைக்க போறாங்களாம், கூட்டணிக்கு கோஆர்டினேட்டர்லாம் போட போறாங்களாம். இதெல்லாம் இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே. இப்ப கேட்க வேண்டியதுதானே, 50% மேல் மோடி ஓட்டு வாங்கவில்லை, அதனால் அவர் எப்படி இந்த நாட்டின் பிரதமராக இருக்க முடியும்னு பலர் கேட்டாங்களே. இப்ப எத்தனை % ஓட்டு வாங்கிச்சு? சரி, நீங்க எந்த கூட்டணியில எந்த கொள்கையை சொல்லி ஓட்டு வாங்கினீங்க, இப்ப எந்த கொள்கையோட நீங்க சேர்ந்திருக்கீங்க? ஸோ அதனால இதுல வந்து இந்த கொள்கை புடலங்காய் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது என்னடான்னா அந்த இருக்கிறவங்களை பொறுத்துள்ள அந்த ஏற்கனவே இந்த கட்சியிலிருந்து மாறி போகக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்று அரசியல் எதிர்காலம், ஒன்று அவங்க மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரணும். அதுக்கு அவங்க அங்கேருந்து இங்கே வராங்க. இதுதான் இவங்களை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா அதிமுகவை முழுசா சாப்பிடணும். இது இவங்க ஸ்ட்ராட்டஜி. அதே நேரத்தில் என்னென்னா ஒரே அடியாக அந்த கட்சியை உடைச்சாச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு அனுதாபையிலேயே எதிர்பக்கமாக கிரியேட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக புத்திசாலித்தனமாக பண்ணுறாங்க. இவ்வளவுதானே தவிர இதுக்கு மேலே இதில் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும்.